வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு செய்தி. முதல்ல சந்தோஷமான செய்தி என்னன்னா, மேட்டூர் அணைக்கு தண்ணி இப்போ 1,30,000 கனஅடி லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா கர்நாடகாவில் எல்லா டேமும் நிறைஞ்சிருச்சு. 1,00,000 கனஅடிக்கு மேலே வருதுனாலே அந்த வருஷம் கட்டாயமாக முழு கொள்ளளவும் நிறையும். அதாவது மேட்டூர் டேம் வந்து ஃபுல் கெப்பாசிட்டி 120 அடி. 120 அடிங்கிறது கிட்டத்தட்ட 93.45, அதாவது 93.45 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் டிஎம்சி அப்படின்னு சொல்லி அவ்வளோ அடி தண்ணி சேருது. அது நம்ம ஒரு ஃபுல் விவசாயத்துக்கு நெக்ஸ்ட் 6 மாதம் 7 மாதத்துக்கு முழு விவசாயத்துக்கு நல்லபடியாக வரும். இதில் கவனிக்க வேண்டியது, 15 நாளைக்கு முன்னாடி நம்ம கர்நாடகா சர்க்கார் வந்து நாங்கள் தண்ணிலாம் அவ்வளோ விட முடியாது, அப்போ 11,000 கண்ணாடியை நம்ம கேட்கும்போது 8,000 மேலே விட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மழை வந்துருச்சு, அவன் நிறைஞ்சிருச்சு, அனுப்பிச்சி விட்டுக்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். மேகதாட்டு அணைங்கிறத அவன் கட்டணும். இந்த மாதிரி தண்ணி வேஸ்ட் ஆகிறத பிடிச்சி வைக்கணுங்கிற நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாடு ஒத்துக்காதனால அது பெண்டிங்கில் இருக்குது. ஏற்கனவே நமக்கு தண்ணி வரதை நிப்பாட்டிட்டு கட்டினாங்க. அப்போ வந்து இந்த திமுக அரசாங்கம் தான் அப்போ ப்ரோஆக்டிவாக எந்த நடவடிக்கை எடுக்காமல் 74லேருந்து அவங்களுடைய விவசாயத்தினுடைய ஆயக்கட்டு ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக்கி அவங்களுக்கு நீர் தேவை அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு தான் அதுக்கு தீர்வு கிடைச்சதுனால அவன் இருக்கிறதுக்கும் சேர்த்தான் பார்க்கணும்னு சொல்லி தண்ணியினுடைய விகிதாச்சாரம் தமிழ்நாடு கிடைக்க வேண்டிய குறைஞ்சிருச்சு. இதை நிலைநாட்டுவதற்கு எஸ்பெஷலி தண்ணி கம்மியாக இருக்கிற நேரம், ஏன்னா டிஸ்ட்ரஸ் ஷேரிங் எப்போ கம்மியாக இருக்கோ அதையும் எப்படி பகிர்ந்துக்கிடுறதுங்கிற ஃபார்முலாவை கர்நாடகா எப்பயுமே செய்கிறதில்ல. சரி, இன்னொரு டேம்க்கு வர்ற தண்ணியை பிடிச்சி வைக்க முடியும் அப்படின்னா தமிழ்நாடு என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, எங்களுடைய ரைட்ஸ் இவ்வளவு, அதில் எந்த சூழ்நிலையும் குறையக்கூடாது. அது டிஸ்ட்ரஸ் ஷேரிங்கும் இந்த மேகதாட்டு அணையில் இருக்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணுறதுக்கு, அதாவது தண்ணி பத்தவில்லை அப்படின்னா இப்போ புதுசாக கட்ட போகிற அணையில் உள்ளதையும் சேர்த்து அதில் தமிழ்நாட்டுக்குள்ள ஷேர் குறையாமல், சப்போஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போது 177 கனஅடி அப்படிங்கும்போது அது நம்ம ஒரு 30-40 வருஷம் வச்சுக்கிடுவோமே, 30 வருஷம் 40 வருஷம் கணக்கு, ஒரு கணக்கு. அந்த சதவிகிதம் நீர் குறைஞ்ச நேரம் கொடுக்கணுங்கிற மாதிரி ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் கர்நாடகா, தமிழ்நாடு, மத்திய சர்க்கார், இது போக காவிரி ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ்னா கேரளா வரும், பாண்டிச்சேரி, அவங்களே அதில் சேர்க்கணும். இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கவுங்களோட ரைட்ஸ் படி குறையாமல் தண்ணி வரும். தண்ணி குறையும் போது விகிதாச்சாரப்படி வருங்கிறத விகிதாச்சாரப்படி பார்க்கும்போது புதுசாக கட்டின அணையில் உள்ள தண்ணியை கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் போட்டு செய்யும்போது அது வின் சிஸ்டம். கர்நாடகாவுக்கும் பலன், தமிழ்நாட்டுக்கும் பலன். செய்ய வேண்டிய நேரத்தில் அவங்க அணைக்கட்டு கட்டு, ஆனால் எங்களுக்கு தண்ணிக்கு 74ல் புது அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டு நீ கட்டிக்கோன்னு சொல்லியிருக்கணும். எங்களுடைய அளவு அப்போ 400 டிஎம்சிக்கு மேலே தமிழ்நாடு ஷேர் இருந்துச்சு, 450 நம்ம கணக்கு இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 250-300 டிஎம்சி கிட்ட கர்நாடகாவிலேருந்து வர வேண்டியது. அதை நீ குறைக்காம நீ அணை கட்டிக்கோன்னு சொல்லி அப்போ போட்டிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு ஆட்சி முக்கியம், கொள்ளையடிக்கிறது முக்கியம்னு சொல்லி எனக்கு உட்காந்துக்கிட்டு கட்ட விட்டாங்க. அதனால் இப்போது மொத்த விவசாயம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் அவங்க இந்த நதிநீர் பங்கீடுங்கிறது முடிவானது. இது இப்போ ஃபைனல், இது குறிப்பிட்ட காலம்லாம் கிடையாது, இது பெர்மனெண்ட்டு. இந்த பெர்மனெண்ட் இதை வந்து எங்களுக்கு இத்தனை விகிதாச்சாரத்து குறையாமல் இருக்கணும், நீங்கள் கூட கொஞ்சமே கொடுன்னு கூட கேட்கலாம். நீ மேகதாட்டு அணையிலேருந்து இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு கூட கேட்கலாம், பார்கெனிங் பாயிண்ட். அந்த மாதிரி செய்து அக்ரிமெண்ட்டாக போட்டுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு செய்கிற பட்சத்தில் அணை கட்டுவது நல்லது. ஏன்னா இப்போது 1,30,000 கனஅடி தண்ணி வருதுன்னா பாதிக்கு மேலே இப்போ டேம் நிறைஞ்ச உடனே எல்லாம் கடல் தான் போகும். இப்போ தமிழ்நாட்டில் புத்திசாலித்தனமாக மேட்டூர் அணை 90 அடிக்கு மேலே போய் வந்துருச்சு, 93 அடி என்னமோ கணக்கு. இப்போவே மற்ற அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டரி லெவலுக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்கு ஆரம்பிக்கிறது நல்லது. அதை அரசு செய்யும் என்று நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி 1,00,000 கனஅடிக்கு மேலே தண்ணி வந்தாலே பாதிக்கு மேலே கடலுக்கு போயிடுது. அதை தவிர்ப்பதற்கு இன்னொரு அணை கட்டுவதில் தவறில்லை என்பது என் கருத்து. அந்த அணை கட்டுவதால் தமிழ்நாட்டு பங்கிற்கு எந்த குறையும் வரக்கூடாதுங்கிறத சட்டப்பூர்வமாக செய்யணும் அப்படிங்கிறது நம்ம கருத்து. அவ்வளவு தூரத்துக்கு எல்லாரும் பலன் அடைவோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு குணம் இருக்குமாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நல்லதே நினைப்போம். மற்ற செய்தி என்னென்னா,
2026 தேர்தலில் திமுக தனித்து போட்டி அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன். இது என்னன்னா, அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அவங்க எதிர்பார்த்ததே ஒரு 30-32 குறையாம 35 விடாம பிடிக்கணுங்கிற எண்ணத்துல இருந்தாங்க. ஃப்ளூக்ல 40 அடிச்சிட்டாங்க. பணம் விளையாண்டது, அவங்க பலம் விளையாண்டது எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்க. அவங்க கூட்டணி பலம், பணபலம், அரசு பலம் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சரி, இதுல ஓட்டு மிஷின் கோளாறுலாம் தப்பு. ஏன்னா இப்போ அவங்க ஜெயிச்சனால ஓட்டு மிஷினில் கோளாறுங்கிற வார்த்தையை சொல்ல வர மாட்டாங்க. அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே பலன். ஓட்டு மிஷினில் கோளாறு என்பது இல்லை. அப்படி சொல்றதெல்லாம் வெத்துவாதம் என்பது என் கருத்து. ஜெயிச்சிட்டாங்க. இப்போ கூட்டணி கட்சிகளை நாங்கள் கூட்டணி சேரப்போய் தான் முழுசாக ஜெயிச்சோங்கிற மாதிரி அவங்க பேசுறது திமுகவுக்கு எரிச்சலாக இருக்கு. நம்மளாக தான் ஜெயித்தோம், திமுக பலத்தில் ஜெயிச்சோம்னு சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதோட இல்லை, காங்கிரஸ் மாதிரி கட்சிகளோ இனி ஆட்சியில் அது அந்த காலத்துல கேட்டுட்டு இருக்காங்க. இது கருணாநிதி காலத்தில் மைனாரிட்டி திமுகன்னு சொல்லி ஜெயலலிதா சொன்ன ஆட்சி இவங்களுக்கு 90 சீட்டு தான் கிடைச்சிருந்தது. ஆனால் இவங்க கூட்டணி மெஜாரிட்டி இருந்தது. கூட்டணி எல்லாம் வெளியே இருந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு இவர் ஆட்சியை நாங்கள் அனுபவிக்கிறோம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த அம்மா மைனாரிட்டி திமுகன்னு அப்போ சொன்னது. அதுக்கு ஆமாம், நீ உன மைனாரிட்டி திமுக தானே, நீ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வா, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வா, நாங்கள் தோற்கடிச்சு காட்டுறோம்னு சொல்லியிருக்கிறது சரியான பதிலாக இருந்திருக்கு. அதை விட்டுட்டு ஆமாம் நாங்கள் மைனாரிட்டி மக்களுக்காக இருக்கும் அரசு அப்படின்னு சொல்லி உளறிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா மெஜாரிட்டி மக்களுக்கு இவங்க செய்யலையாங்கிற கேள்வி வரும். இந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு காலமும் தனி மெஜாரிட்டி இல்லைனாலுமே அவங்க கூட்டணி பலத்தை வச்சு கூட்டணி கட்சி வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி திமுக செய்துட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான அம்சம் திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து அவங்க தனித்து நின்று போட்டியிட்டது இல்லை என்பது வரலாறு. உண்மையிலே இந்த முடிவு எடுப்பார்களே ஆனால் தனியாக அனுப்போம்னா அதை நாம் பாராட்ட வேண்டும். ஏன்னா திமுக உண்மையான பலம் அப்போ நமக்கு தெரிய வரும். இந்த கூட்டணி பலத்தை வச்சுக்கிட்டு இது ஜீரோ சம் கேம் கிடையாது. கூட்டணி சேரும்போது பலமும் கூடுது. சரி, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நான் என் மனசில் ஓடுறது என்னுடைய பர்செப்ஷன். இவங்க இப்படி சொல்றது ஆட்சியில் பங்கு கேட்கணுங்கிறத அவங்க விட்ரா பண்ணணும். கூட்டணி கட்சி காங்கிரஸ் மாதிரி கட்சிகள், விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவங்க அதிக சீட்டு கேட்போம். இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல வைக்கிறதுக்காக நாங்கள் தனியாக நிற்க போகிறோம்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது வெற்று அரசியல் தான். என்னுடைய கருத்து உண்மையாக இருக்குமே. ஆனால் தனித்து நின்றார்களே ஆனால் திமுகவை நாம் பாராட்ட வேண்டும். என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலை. இந்த எதிர்கட்சிகள் பலம் கூடியிருக்கு. அரசனுடைய குறைகளை எடுத்து வலுவாக சொல்றது சரியா இருக்கும். கோஷம் போடுறது, அந்த பார்லிமெண்ட்ல வெல்லாத அவசரம் சென்டர் பாயிண்ட்ல உள்ள போய் முன்னாடி கத்துறது, பிரைம் மினிஸ்டர் பேசையில எதிர்ன்னு கோஷம் போடுறது, இதெல்லாம் ஒரு முதிர்ச்சியான அரசியலின் வெளிப்பாடு இல்லை. இது டெஸ்பரேஷன். இவங்க இவ்வளவு கூட்டணி சேர்ந்து ஜெயிக்க முடியலைங்கிற அவங்களோட ஏமாற்றம், அந்த டெஸ்பரேஷனுடைய எஃபெக்டை தான் இப்படி கத்துறாங்க, ஓவராக குதிக்கிறாங்கன்னு எனக்கு தோன்றது. பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்டேட்டு தான் வேறு யாருக்கும் எதுவும் கொடுக்கலைங்கிறது பொய்யான. அது ரெண்டும் புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க ஆட்சி ஏற்கனவே பீகார் அவங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டு சண்டை போட்டு இங்கேருந்து வெளியே வரணும் போகிறது. நிதிஷ் அடிக்கடி கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறார். அது பின்தங்கிய மாநிலமும் கூட. அதனால் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கணுங்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அதேமாதிரி ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம்னா, ஆந்திராவை தெலுங்கானா பிரித்த பிறகு ஆந்திராவுடைய தலைநகரை 10 வருஷத்துக்குள்ளே வச்சுக்கணுங்கிறத அதில் உள்ள ஒரு அம்சம். ஹைதராபாத் அது வரைக்கும் தான் அவங்களுக்கு 2வது, அதாவது தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத், ஆந்திர பிரதேசத்துக்கும் 10 வருஷத்துக்கு ஹைதராபாத்தை இருக்குங்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க தனியாக வச்சுக்கிட்டாங்க. 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த ஜெகன்மோகன் காலத்தில் 3 தலைநகர் ஆகிறா அப்படின்னு சொல்லி குட்டிச்சோறு பண்ணி ஒன்றும் வேலை நடக்கலை. இப்போ அது ஏற்கனவே மத்திய சர்க்கார் கொண்டு வந்த திட்டத்தை முடிக்காமல் இருக்கிறார்கள். அதுக்கு பணம் செலவழித்து தலைநகர் கொண்டு வர செய்யணும் ஒன்று. அப்புறம் போலவரம் திட்டம், சரி அவங்களுடைய ஆட்சியை சிறப்படுத்துகிற செய்தவர்களை என்று வைத்துக்கொள்வோம், அது புதிய திட்டங்கள். ஆனால் நடக்கிற திட்டங்கள் எல்லா மாநிலத்துக்கும் வரக்கூடியது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு இருக்கிற திட்டங்கள், இந்த செல்போன் பொருட்கள், ஆடை ஏற்றுமதி, தோல் பொருட்கள், இதுக்கு உள்ள வரிச்சலுகை எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள தொழில் மிக மிக அதிகமாக பலனடையும். பெரிய லெவலில் தொழில் முன்னேற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே உள்ள நடந்துக்கிட்டு இருக்க திட்டங்கள், ஜல் ஜீவன் திட்டம், வீட்டுக்கு தண்ணி, குடிநீர் திட்டம், பைப் தண்ணி கொடுக்கறது,
புது வீடு கட்டுறது, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுறது, அதெல்லாம் இன்னும் பெரிய லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 கொடுக்கறது, இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள், ஸ்வச்ச பாரத் திட்டம் சொல்லி தூய்மை இந்தியா திட்டம், இந்த மாதிரி திட்டம், கிராம வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது மன்ரேகா, மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அது அப்புறம் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா, அதாவது கிராம சாலைகள் திட்டம், பிரதம மந்திரி, இதெல்லாம் நிறைய பணம் வருது. பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. அது தமிழ்நாடு மட்டுமல்ல, நாடு பூரா உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்க திட்டம். அதே மாதிரி ரயில்வேஸில் கிட்டத்தட்ட இந்த வருஷம் 6000 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த இது ரயில் லைன் டபுள் ஆக்குறது, அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனை வந்து மாடர்னைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பொது திட்டம்னு எதுவும் சொல்லலைங்கிறது, ஒரு அடுத்த பட்ஜெட் வந்து ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் போடுறது கிடையாது. ஏதாவது ஒரு 2 பொது திட்டம் எந்த மாநிலம், இது வந்து நியாயப்படி அவங்க ஓகே, அவங்களுடைய ஸ்திரத்தன்மைக்காக பொது திட்டம் 2 அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன தவறு காண முடியும்? இதனால் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைச்சிருக்கு, கர்நாடக அநீதிலாம் மட்டமான வாதம். இருக்கிற செயல்பாடுகள் எல்லாமே இன்னும் துரிதமாக வேகமாக நடக்கிறது. அதனால் இது இவங்க ஆளுங்கட்சி, தமிழ்நாடு ஆளுங்கட்சி பேசுகிறத வந்து வெற்று அரசியல் என்பது என் கருத்து. அதான் பட்ஜெட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறது. அடுத்து மதுரை கோயம்புத்தூருடைய மெட்ரோ, அந்த திட்டத்துக்கு ஏன் ஒப்புதல் கொடுக்கல, இந்த பட்ஜெட்டில் செய்யலை அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு, அது ஒரு குற்றச்சாட்டில் அது ஒரு குற்றச்சாட்டு. இப்போ அவங்க பதில் வந்து கனிமொழி பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்டதுக்கு அரசாங்கம் கொடுத்த பதில் வந்து, அந்த திட்டம் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட அந்த அலைன்மெண்ட், எந்த ரூட்டில் போகிறீங்க, அதில் ப்ராப்ளம் தான் எப்படி மாற்றுவீங்கன்னு சில அடிஷ்னலாக சேர்க்க வேண்டிய, எதுவும் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் சேர்க்க வேண்டிய அடிஷ்னல் தகவல்கள், அது எதுவுமே கொடுக்காம இதுதான் ப்ராஜெக்ட், இது காசு கொடுங்கன்னு அரசாங்கத்தில் எதுவும் பண்ண முடியாது. இது செய்யும்போது இந்த அலைன்மெண்ட் சரியில்லைன்னா எந்த அலைன்மெண்ட் என்ன பண்ண போகிறீங்க, எதில் வந்து தரைக்கு மேலே, அதாவது ஆகாயத்தில், அதாவது உயரம் பாலத்துலேயும் அல்லது அண்டர் கிரவுண்டில் எந்தெந்த இடம் அப்படிங்கிற எல்லாம் டீட்டெயில் அந்த மாதிரி முழுக்க இல்லாததுனால தான் அது பெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லி மத்திய அரசு பதில் கொடுத்துருக்கு பாராளுமன்றத்தில். அப்போது தவறை தன் பக்கம் அறவர ப்ரப்போசல் போட்டு வச்சுக்கிட்டு மீதியை கொடுங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க அதெல்லாம் செய்யாமல் எனக்கு ஃபண்டு ஒதுக்கலை. இந்த அளவுக்கு வெற்று அரசியல் பண்ணுறது நாம் தான் முன்னோடி. நம் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளாக முன்னோடி. அதை தான் இப்போ எல்லா கட்சியும் நாடு பூரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸ் உள்பட. ஏன்னா காங்கிரஸ் தலைமை காங்கிரஸை குட்டிச்சூறாக்கி கொண்டு இருக்கிறது என்பது என் கருத்து. ஏன்னா இவங்க ஆட்சி 10 வருஷம் ஆட்சியில் இருக்கையில் எத்தனை தமிழ்நாட்டு புது புது திட்டம் கொண்டு வந்தாங்க. திமுக வந்து யூபிஏ அரசாங்கத்தில் 2004 14 வரைக்கும் இவங்களுடைய சப்போர்ட்டில் தான் அரசாங்கம் நடக்கிற அளவுக்கு பெரிய லெவலில் இருந்தது. இவங்க ப்ளம் போஸ்டா கம்யூனிகேஷன் மினிஸ்டரே எனக்கு வேணும், ஏன்னா துட்டு அடிக்கிறதுக்கு, அதில் தான் 2G அடித்தாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டாங்களே ஒழிய தமிழ்நாட்டு நன்மைக்காக என்ன சண்டை போட்டு வாங்கினாங்க, ஒன்றும் செய்யலை. இந்த மாதிரி வெற்று அரசியல் பேசுவது, ஆட்சியில் இருக்கும்போது பணம் பண்ணுறது கிடையாது. அது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2G கேஸை பொறுத்தளவுக்கு இப்போ ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க இல்லைன்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. தவறு நடக்கவில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட்டு எதுக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணிச்சு? தவறு நடந்ததுன்னு ஒத்துக்கிட போய் தான் நடந்துச்சு. கீழ்கோர்ட்டில் தப்பிச்சாங்கன்னா ஏதோ நடந்திருக்கு, பார்ப்போம். ஹைகோர்ட்டில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்குது, நடப்பதை பார்ப்போம். தவறு செய்தவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு குறைவு என்பது என் கருத்து. அது போக இப்போ முக்கியமாக அந்த இந்தியன் 2 பாகம் கமலஹாசன் நடித்த படத்தை பற்றி படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஊழலுக்கு எதிர்ப்பாக, ரியல் லைஃப்பில் வந்து ஊழலுக்கு எதிர்ப்பாக, ரியல் லைஃப்பில் திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாருன்னு நான் பேசியிருந்தேன். திமுக ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமல்ல, இப்போ 2G மாதிரி இப்போ மணல் கொள்ளை இந்த மாதிரி இருக்க தவிர்த்து ஊழலை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணவங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே உண்டு. அது மட்டும் கிடையாது, சர்க்காரிய கமிஷன் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்தவங்கன்னு சொல்லி சர்க்காரிய கமிஷனால் குற்றச்சாட்டு பண்ணவங்க. இந்த மாதிரி பல குறைகள் இவங்களுடைய இந்த திமுகவினுடைய அரசாங்கத்தில். ஆனால் இவர் கட்சி ஆரம்பிக்கையில் திமுக தலைவர் பேசுகிறத கேட்டுட்டு அவர் டிவியை உடைக்கிறாரு மாதிரிலாம், ஒரு டிவியை காட்டல, ஒரு டமான்னு உடைக்கிற மாதிரி ஒரு ட்ராமா, ஒரு சீனை எடுத்து அவர் கோவத்தை காட்டுறாராம். அவருடைய சின்னம் வந்து டார்ச் லைட் வச்சு எரிஞ்சு உடையிற மாதிரி காட்டி, அதே திமுகவிடம் இப்போ தஞ்சம் அடைந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ள, கட்சி 2 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு தேர்தலில் வந்து அவங்க சார்பாக ஓட்டு கேட்கும்போது ஊழலை விட மிகப்பெரிய ஆபத்து வந்து மதச்சார்பின்மையில் வந்துச்சான். இவங்க சொல்கிற மதச்சார்பின்மைங்கிறதே ஏமாற்று வேலை என்பது என் கருத்து. 2014 பிஜேபி ஆட்சி இருக்குது. இவருடைய வாதத்தை எடுத்துக்கிடுவோம்.
அதுதான் உண்மைனா அவர் கட்சி ஆரம்பிக்கல, நான் திமுகவோட தான் சேர போகிறேன், எனக்கு கவனம் அதுன்னு சொல்லிப்பாரு. இல்லை, அப்போ வந்து திமுக எதிர்த்து சொன்னார். போனியா காலன உடனே காசாவது கிடைக்குமான்னு நினச்சாரான்னு தெரில. ஏன்னா எம்பி பதவியை கொடுக்க போகிறாங்க மாதிரி பத்திரிகையில் வந்தது. அதுக்காக அவர் திமுக சார்பாக பிரச்சாரம் செய்தார். இன்னொரு ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன், நண்பர் ஒருவர் அனுப்பியிருந்தார். அதில் வந்து கமலஹாசன் வந்து சொல்கிறாரு, இன்னும் உதயநிதி நேர்மையானவர் நான் சொல்லலை, இந்த மாதிரி பேசுகிறத நான் கமலஹாசன் பேசுகிற வீடியோ பார்த்தேன். ஆனால் நான் வந்து வாங்குறது நேர்மையான பணத்தில் இருந்தேன். இவருக்கு எப்படி இது நேர்மையான பணம்னு எழுதி வருமா என்ன வந்த பணத்தில்? என்ன அபத்தமான வாதம்! இந்த மாதிரி வாழ்க்கையில் அரசியலில் செய்து கொண்ட கமலஹாசன் இந்த இந்தியன் டூங்கிற படம்லாம் வந்து அபத்தத்தின் உச்சம். படம் பார்த்தேன். அந்த படம் ஆரம்பத்தில் ஒரே பதில் சொல்லிடலாம், இந்த வர்மக்கலை தாக்குதல் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணி அவர் 2 விரலை வச்சுட்டு அடித்தா எல்லாம் நாக்கு தள்ளி தொங்கிக்கிட்டு குதிக்கிறது, அப்படி சேர்ந்து செத்து போகிறது இப்படின்னு காட்டுறாங்க. இந்த படத்தை உட்காந்து பார்த்து அவர் வர்மக்கலை நமக்கு அட்டாக் இல்லாமலே பார்த்ததுலே நமக்கு நாக்கு தள்ளி போச்சு. உட்காந்து தூக்கங்கட்டு உட்காந்து படம் பார்த்த கதையை ஆகி போச்சு இந்த படத்தை பார்த்து. அவ்வளவு மோசமான கதை அம்சம். இவர் தமிழ்நாட்டில் வந்து ஊழலை வந்து லோக்கல் வீட்டுக்குள்ளே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாப்லையும் குஜராத்லையும் தேடி போய் ஆளை கொண்டாரான். இங்கேருந்து ரூபாயை கொள்ளையடிச்சிட்டு போய் ஷிப்பில் என்ஜாய் பண்ணுறான்னு அங்கே தாய்லாந்து எவனையும் கொள்றாரான். ஸோ தமிழ்நாட்டில் வந்து, ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியலை எதிர்த்து சொன்னால் இவர் இருக்கிறத திமுக சார்பில் உட்காந்துருக்கிறாரு. அவங்க தான் பணம் கோ ப்ரொடியூசர் வேறு, படம் எடுத்திருக்காதே. ஊழல் குற்றச்சாட்டு உள்ள கட்சி, அந்த கட்சி சம்மந்தப்பட்டவர்கள் படம் எடுக்கிறார்கள், அதில் அவங்க ஊழலுக்கு எதிராக இருக்காங்க. ஆனால் அதனால் அரசு அதிகாரிகள் மட்டும் ஊழல் செய்கிறாங்க தமிழ்நாட்டில். என்ன அபத்தமான வாதம்! மந்திரிகள் இவங்க இதில் ஆட்சியில் இருந்த மந்திரி செந்தில் பாலாஜி இன்னும் ஜெயிலில் இருக்கிறாரு. அடுத்து ஒரு மந்திரி வந்து கன்விக்ட் ஆகி பொன்முடி சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ அடுத்து விசாரணை திருப்பி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்சி இருக்கிறத குறை சொல்லாமல் அதை பற்றி எதுவும் பேச, ஏன்னா அவங்களுடைய சம்மந்தப்பட்டவங்கள படத்துக்கு கோ ப்ரொடியூசராக இருக்காங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு பல் விளம்பரத்துக்கு டூத் பேஸ்ட் விளம்பரம் கொடுக்குறாங்க, பல் வெண்மையாகும் அப்படின்னு சொல்கிற ஒரு பல்லே மஞ்சளாகவும் சுத்த பல்லாகவும் தான் எப்படி இருக்கும்? இதுதான் கமலஹாசனுடைய இந்த படம் இந்தியன் டூனுடைய அமைப்பு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. படங்களுக்கு டீட்டெயிலாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு லாஜிக்கு, ஒரு கோஹிரன்ஸ் எதுவுமே அந்த படத்தில் கிடையாது. இருந்தாலும் 1-2 பாயிண்ட், ஏன்னா நம்பிக்கைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் நிறைய சினிமாவில் வரும் என்பது நாம் அறிந்ததே, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடிப்படையிலே ஒரு 5 நண்பர்கள் அவங்க வந்து நாட்டில் நடக்க தவறுகளை எல்லாம் போய் பார்த்து அதை வந்து பரோடி பண்ணி கார்ட்டூன் மாதிரி போட்டு செய்து அந்த குற்றச்சாட்டுகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு இவங்க அதை ஆக்ட் பண்ணி, அதனால் பாதிக்கப்பட்டது யார் செத்தாங்க, யாருக்கு ஆபத்துங்க மாதிரிலாம் இது பண்ணி சோஷியல் மீடியாவில் அவங்க இது ரிலீஸ் பண்ணாங்க வீடியோ. ஏன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியா காலம், அதனால் அதை அப்படி செய்கிறாங்க. ஸோ அவங்கள சுற்றி ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே நடக்கிறத தேடி எடுத்து அவங்க போட்டு அதுக்கு நிறைய வீடியோ வைரல் ஆகுது அவங்களுக்கு. ஆனால் அது எந்த மாற்றமும் ஏற்பட மாட்டேங்குது, அவங்களுக்கு ஆதங்கம். அப்படிங்கிறவங்க இவர் கமலஹாசனை அந்த இந்தியன் தாத்தா திருப்பி வந்தா தான் நடக்கும்னு சொன்னோன்னே அவர் எங்கே இருக்காருன்னு தேடி அவருக்கு வாங்கன்னு ட்ரெண்ட் பண்ணுறாங்களோ அவர் உடனே கிளம்பி வராராம். வந்து ஏர்போர்ட்டில் அத்தனை செக்யூரிட்டி மத்தியில் மாட்டிக்கிட்டு தப்பிச்சு போயிடுறாரு. அதெல்லாம் தமிழ் சினிமாவில் தான் பார்க்க முடியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 5 சமுதாய நல்ல எண்ணத்தோடு இருக்கிற இளைஞர்கள், அதில் ஒரு பெண்ணும் சேர்ந்து, அவங்க வந்து இவர் வந்த உடனே அவர் சோஷியல் மீடியாவில் தான் அவர் பேச்சு கொடுக்குறாரு. நீங்கள்லாம் நம்ம இளைஞர்களை தான் நான் பார்க்குறேன், 40 வயசு மேலே யாரையும் நம்பலை. ஏன்னா இவர் 40 வயசுக்கு மேலே இவரே யோக்கியம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டார். 40 வயசு மேலே யாரும் யோக்கியங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்கிறாரு. நான் இளைஞரை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் இளைஞர்கள் வந்து உங்கள் வீட்டில் ஊழல் இல்லாமல் பாருங்கன்னு ஆரம்பிக்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அரசியல்வாதிகள் ஊழல் பற்றி உண்மை இல்லைன்னு சொல்ல வர்றாரா, இல்லை சொன்னால் நம்ம அவருக்கு போனி ஆகாது, அவருக்கு பணம் கிடைக்காதுன்னு நினைக்கிறாரான்னு எனக்கு எதுவும் காரணம் தெரியல. ஏன்னா அவருக்கு படம் எடுக்கிறக்கே காசு வேணுமே. அதாவது அரசியலில் சம்பாதிக்காரா என்னங்கிறது இனி பார்ப்போம். அரசியல் வர்றதுக்கு சம்பாதிக்கிறதுக்கே அவர் படத்துக்கு வர்றது அரசியல் பணத்திலேருந்து எடுக்கிற படத்தில் தானே சம்பாதிக்கிறாரு. அதனால் அவர் தமிழ்நாட்டு அரசியலில் ஊழலை பற்றி எதுவும் பேசாமல் வீட்டில் இருக்க ஊழலை பாருங்கிறாரு.
அப்போ இந்த பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் உடனே தன்னுடைய பெற்றோர்களையும் தன்னுடைய சொந்தக்காரங்களையும் கவனிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவங்க கவனிக்கிறதுக்கு தோணலை. ஊரில் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. தான் வீட்டில் நடக்கிறது அது இவர் சொன்ன பிறகுதான் திரும்பி பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு. எல்லோரும் வீட்லேயும் கோளாறு இருக்குதான். யார் இவங்க போடுறாங்களோ சோசியல் மீடியாவில் அவங்க எல்லாரும் வீட்லேயுமே கரப்ஷன் வந்து புறையோடி போயிருக்குது அப்படின்னு அவங்க பார்த்தா அவங்க காட்டி கொடுக்குறாங்க. இது மாதிரி இதனுடைய எஃபெக்ட் மற்ற ஸ்டேட்டில் நடக்குது. அவங்கெல்லாம் சொன்னதுனால அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்து எல்லாரும் சேர்ந்து இந்தியன் தாத்தா விரட்டுறாங்களாம். அப்போ மக்களை வந்து ஊழல்வாதிகள்னு சொல்ல வர்றாரு இந்த கிரேட் மேன். இந்த மனிதர் தான் ஊழல்வாதி என்பேன் நான். இந்த அளவுக்கு ஒரு மட்ட ரகமான ஒரு கதை அமைப்பை வைத்துக்கொண்டு இவர்கள் இன்னொரு பார்ட் வேற எடுக்க போறாங்களா. நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க அந்த சண்டை வர்மகலா அதெல்லாம் போட்டு இவர் எப்போ பார்த்தாலும் விரலை வச்சுட்டு அடிச்சாருன்னா நாக்கு தள்ளி தூங்கிக்கிட்டு குதிரை மாதிரி கணச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு சாகிற மாதிரி என்ன நம்ம உட்காந்து பார்க்குற நமக்கு நாக்கு தள்ளி போச்சு பார்த்து. இந்த டைரக்டர் வந்து அந்த அளவு கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறாரு. அதனால தான் ஒரு ஸ்டேஜில் மக்கள் வந்து ஊழலை எதிர்த்து போராடுவோம் மனிதரை விரட்டி அடிக்கிறாங்க, மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு புத்தி வந்து அந்த அளவுக்கு குழப்பமாகி போச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படம் ஓடாமல் போகிறதுக்கு காரணம் இதை பார்த்தா நமக்கு தலைவலி தான் இருக்கும். அதனால் இது ஓடவில்லை என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. பணம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து இந்த ஷெட்டுக்கிட்டலாம் போடுறதுக்கு ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பணம் போட்டவங்களுக்கு தலையில் துண்டை போட்டுக்கொண்டு போக வேண்டியதுதான் என்பது நம் கருத்து. மற்ற விஷயங்களை இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.